ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மார்னிங் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பல வருஷமே ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்புங்கிறது ஒன்றும் வைக்கிறதே இல்லை. சரி இன்றைக்கி ரெடி பண்ணிடுவோன்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மரத்தில் இருந்த முருங்கைக்காயை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு, கத்திரிக்காயும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு, சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துகிட்டு தக்காளி ரெண்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மண் சட்டியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு தாளி போடவும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கி விட்டுட்டு எல்லா காயும் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கருவாடை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து குழம்பு கூட கொதிச்சதுக்கப்புறம் போட்டுட்டேன். தேங்காய் இல்லைங்கிறதுனால தேங்காய் சோம்பு மட்டும் அரைச்சி ஊற்றலை. ஆனாலும் குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டு பின்னாடி முருங்கை மரம் இருக்குது. முருங்கைக்கீரை சுண்டிடுவோன்ட்டு பறிச்சுட்டு முருங்கைக்கீரையை சுண்டி கருவாட்டு குழம்பும் வச்சாச்சு. இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.